பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், வலிமார்கள், சுகதாக்கள், ஷேகுமார்கள் எல்லாம் சொல்வது மார்க்கம் என்பது 4 கொண்டு முழுமை பெற்றது. முதலாவது ஷரியத். ஷரியத் என்பது அல்லாஹ்வினுடைய சட்டத்திட்டங்கள், அல்லாஹ்வினுடைய கட்டளைகள், கடமைகளை எல்லாம் நிறைவேற்றுவது, நாயகத்தினுடைய சுன்னத்துகள், வழிமுறைகள், முஸ்லிம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி அவன் இந்த உலகிலே வாழ வேண்டும், எப்படி ஹக்கை நிலைநாட்ட வேண்டும், அவன் எப்படி முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்பதை சொல்வது. இரண்டாவது அல்லாஹ் என்றால் யார் என்பதை அறிவதும், இன்னும் பெருமானார் அவர்கள் யார் என்பதை அறிவதை மாரிஃபத். மூன்றாவது தரிக்கத். ஷேகுமார்களினுடைய பையத்தின் மூலியமாக அல்லாஹ்வினுடைய மறைவான விஷயத்தை நமக்கு தரிக்கத்தின் மூலியமாக ஷேகுமார்கள் நமக்கு கற்றுக் கொடுத்து வழியிலே நம்மை நடக்க செய்கின்றார்கள். ஹக்கீகத். நபிமார்களும் வலிமார்களும் அடைந்த விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெற்றவர்களாக, நாயகத்தினுடைய நேசத்தை பெற்றவர்களாக இந்த ஹக்கீகத்தின் மூலியமாக இருக்கின்றது. அதனால் நாகூர் நாயகம் அவர்கள் சொல்வார்கள், 4 விஷயம் இருக்கின்றது. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் முதல் 2 விஷயத்தை தெளிவாக அடைந்து நீங்கள் வஃபாத் ஆனீர்கள் என்றால் அதுவே உங்களுக்கு ஹைரானதாக இருக்கும் என்பதாக சொல்கின்றார்கள். ஆகவே நாம் இந்த 4 விஷயத்தை தெரிந்து முழுமையாக 2 விஷயத்தை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எல்லா முஸ்லிம்களுக்கும் தந்து அவனுடைய நேசத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக.